தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சாலட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பீட்ரூட் வந்து ஒரு பெரிய பீட்ரூட் ஒன்று எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 கேரட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸில் வெங்காயம், அப்புறம் 2 கியூக்கம்பர் எடுத்திருக்கேன். அதாவது வெள்ளரிக்காய் வந்து 2 எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். ஸோ அதை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் பெருசு சைஸில் இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பீட்ரூட், கேரட், வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன் இல்லையா சாப்பிங் போர்டு, அதாவது சாப்பர் வச்சுருக்கேன்ல, அதில் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரே நிமிஷத்தில் நம்ம பண்ணிட முடியும். ஜஸ்ட் இந்த காய்கறிகளை மட்டும்தான் நம்ம வெட்டி வைக்கிறது தான் வேலை. இப்போ கேரட்டை பவுலில் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி பீட்ரூட், வெள்ளரிக்காய், வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப நம்ம வெள்ளரிக்காய் வந்து நல்லா தண்ணி காய் அப்படிங்கிறதுனால ரொம்ப வெயில் அடிச்சிட்ருக்கிறதுனால இது வந்து இந்த மாதிரியான காய்கறிகள் வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பச்சையான சின்ன வெங்காயம், இப்போ நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இதே வந்து சின்ன வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துட்டா இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். இதிலே வந்துட்டு ஒரு சின்ன பவுல் அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சும்மாவே நம்ம வெறும் வாயிலே சாப்பிட்றலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கேரட், பீட்ரூட்டு, வெள்ளரிக்காய் இது எல்லாமே நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் தான். அதுவும் வந்து இந்த இது கியூக்கம்பர் போட்டிருக்கிறதுனால தயிர் இதெல்லாம் சேர்த்துருக்கனால அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்ட உடனேமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. இதிலே வந்து நம்ம வறுத்த சீரக பொடி கூட கொஞ்சம் தூவிக்கலாம். அதுவுமே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த பவுலில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நம்ம இஷ்டம்தான். இன்னும் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நம்ம கூட நிறைய சேர்த்துக்கலாம். அது வந்து அளவே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ தயிர் நிறைய ஊற்றி சாப்பிட்றோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பீங்கான் பவுல் பார்த்திங்கன்னா நான் நேத்தாக வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வாங்கிட்டு வந்தேன். விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான். இங்கே வந்து டிமார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே தான் நான் வாங்கினேன் ஹைதராபாத்தில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா எல்லாமே சேர்த்து இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ஏதாவது மாதுளம்பழம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிலுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம சாப்பாட்டை குறைச்சிட்டு இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கும் உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து இந்த மாதிரி சாலட் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். வேறு எந்த கிரேவியும் தேவைப்படாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வில்லேஜ் பார்ட்டி சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல சமையலோட வில்லேஜ் பார்ட்டி சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.